ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி சாப்டர் 3ல இருக்கிற illustration 19 and 20 பார்க்கலாம். Salary and commission to partners. In some firms, remuneration may be allowed to the partner in the form of salary or commission for the contribution of the partner to the firm in the form of sharing skills and expertise, managerial work done, etc. So salary and commission வந்து நாம வந்து ஒரு பார்ட்னருக்கு பே பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ஸ்கில்லையோ அல்லது அவங்களோட முயற்சி ஏதோ ஒன்று நமக்கு வந்து ஹார்ட் ஒர்க் ஏதோ ஒன்று நமக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதனால நாம வந்து அவங்களுக்கு கண்டிப்பா சேலரி அல்லது கமிஷனை பே பண்ணணும் ஒரு ஃபர்ம்ல. In such case, it must be specifically mentioned in the partnership deal. ஒருவேளை அப்படி பே பண்றோம் அப்படின்னா அது வந்து பார்ட்னர்ஷிப் டீல்ல கண்டிப்பா ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். பார்ட்னர்ஷிப் டீல்னா நாம பார்த்திருந்தோம், அது வந்து ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் பார்ட்னர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த அக்ரிமெண்ட்ல கண்டிப்பா அதை பத்தி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். The following are the journal entries to be passed in the books. ஸோ நமக்கு 2 ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, அதை இப்போ பார்க்கலாம். ஃபார் பார்ட்னர்ஸ் சேலரி அண்ட் கமிஷன் டியூ. ஸோ சேலரி அண்ட் கமிஷன் வந்து கொடுக்கப்படலை அப்படின்னா நாம வந்து இந்த ஜேர்னலை யூஸ் பண்ணணும். பார்ட்னர்ஸ் சேலரி அக்கவுண்ட் டெட்டர், பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கவுண்ட் டெட்டர் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட். அதே மாதிரி for closing partner salary and commission account at the end of accounting year, salary and commission account க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நாம வந்து ரெண்டாவது இருக்கிற ஜர்னல் என்ட்ரிஸை யூஸ் பண்ணுவோம். Profit and loss appropriation account debtor to partners salary account to partners commission account. ஸோ இந்த 2 ஜர்னலும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து நாம லைட்டா படிச்சு வச்சுக்கலாம். பார்ட்னர்ஸ் சேலரி அக்கவுண்ட் டெட்டர், பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கவுண்ட் டெட்டர் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட். ஒருவேளை பார்ட்னரோட சேலரி அண்ட் கமிஷன் வந்து டியூல இருந்தது, கொடுக்கப்பட வேண்டியது நம்ம கொடுக்கல அப்படின்னா, ஒருவேளை அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் டெட்டர் டு பார்ட்னர்ஸ் சேலரி அக்கவுண்ட் டு பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கவுண்ட். இப்போ நாம 2 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். நமக்கு வந்து சேலரி வந்து ஒரு மாசத்துக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்பவுமே அதை வந்து 12ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். ஒருவேளை இன்ன இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை நமக்கு வந்து குவெஸ்டின்ல பார்ட்னர் சேலரி வந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை பே பண்றோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நாம வந்து அதை 12ஆல மல்டிப்ளை பண்ணி தான் எடுக்கணும். அதே மாதிரி கமிஷனும் நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் கமிஷன் அப்படின்ட்டு 2 விதமா பிரிக்கிறாங்க. ஸோ கமிஷன்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நெட் ப்ராஃபிட்டும் கமிஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நெட் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 இதுக்குமே நமக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். Commission as a percentage of net profit before charging such commission. So இது வந்து before charging commission அப்படின்னா நாம வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். Net profit before commission into percentage of commission divided by 100. இன்னொரு வாட்டி net profit before commission into percentage of commission into divided by 100. So ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னா commission as a percentage of net profit after charging such commission. So கமிஷனை சார்ஜ் பண்ண அப்புறத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் அப்படின்னா நாம வந்து ரெண்டாவது இருக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். net profit before commission into percentage of commission divided by 100 plus percentage of commission. So first நாம போட்டிருந்த அதே ஃபார்முலாவை தான் இங்கேயும் எழுதியிருக்கோம்.
அங்க வந்து டிவைடட் பை 100ன்னு முடிச்சிட்டோம். இங்க நாம அந்த 100 கூட percentage ஆஃப் கமிஷனை ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நாம படிச்சு வச்சுக்கலாம். இப்போ நாம illustration 19 பார்க்கலாம். Shared, Samvel and Sudhakar are partners in a firm sharing profits and losses equally. ஸோ 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்க ப்ராஃபிட் லாஸ் எல்லாத்தையுமே ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. As per the terms of partnership deed, Samvel is allowed a monthly salary of 2000 and Sudhakar is allowed a commission of 6000 per annum for their contribution to the business of the firm. So partnership deed பொறுத்தவரை சாம்வேலுக்கு வந்து மந்த்லி 2000 rupees நாம salary கொடுக்கிறோம். அதே மாதிரி சுதாகருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கமிஷன் கொடுக்கிறோம். You are required to pass the necessary journal entries. நாமட்ட journal entries பாஸ் பண்ண சொல்லிருக்காங்க. Assume that capitals are fluctuating. ஸோ நம்ம வந்து இப்பதான் பார்த்துருந்தோம் மந்த்லி சேலரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாம வந்து எப்பவுமே சேலரியை 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஒருவேளை சேலரி ஆஃப் 2000 ஃபார் அ இயர் ஃபார் அன் annum அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நாம வந்து அப்படியே எடுத்துடலாம். ஆனா இங்க வந்து மந்த்லி ஒவ்வொரு மாசமும் அவங்க கெட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நாம ஃபர்ஸ்ட் இந்த 2000 12ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த 6000 வந்து பெர் annum தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ப்ராப்ளம் இல்லை. நாம வந்து ஜர்னல் என்ட்ரிஸ பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நாம இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம சொல்யூஷன்ல சேலரி டு சாம்வேல 2000 into 12. ஸோ நம்ம சொன்னோம் சேலரினா நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால 2000 into 12 மல்டிப்ளை பண்ணிருக்கோம். நமக்கு 24000 கிடைச்சிருக்கு. அண்ட் கமிஷன் டு சுதாகர் வந்து 6000 rupees. இனி நாம ஃபார்மேட் பார்த்தோம் ஜர்னல் என்ட்ரிஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு. ஸோ அதே ஃபார்மேட்ல அப்படியே அப்ளை பண்ணிடலாம். Samvel's salary account debtor to Samvel's capital account. So இங்க 24000 and இங்கேயும் 24000. நம்ம வந்து இப்பதான் கண்டுபிடிச்சிருந்தோம் 24000 சாம்வேலோட salary அப்படின்ட்டு. ஸோ அதை நாம இங்க அப்ளை பண்ணிருக்கோம். Samvel's salary account debtor to Samvel's capital account. ஸோ பிராக்கெட்ல Samvel's salary transfer to his capital account. ஸோ சாம்வேலோட சேலரியை நாம அவனோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் சுதாகருக்கு கமிஷன் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ அதனால அதையும் அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணிடலாம். சுதாகர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெப்டர் டு சுதாகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இதுல வந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க 6000 ஒரு வருஷத்துக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த 6000 இங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். கீழே பிராக்கெட்ல சுதாகர்ஸ் கமிஷன் டிரான்ஸ்ஃபர் டு ஹிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். சுதாகரோட கமிஷனை நாம அவரோட கேபிட்டல் அக்கவுண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். அண்ட் லாஸ்ட்ல நாம வந்து க்ளோசிங் ஜர்னல் என்ட்ரியும் எழுதணும்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் டெப்டர் டு சாம்வேல் சேலரி டு சுதாகர்ஸ் கமிஷன் அக்கவுண்ட். ஸோ சாம்வேலோட சேலரியையும் சுதாகரோட கமிஷனையும் நாம இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ல எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெப்டர்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் எடுத்திருக்கோம். அண்ட் கிரெடிட்ல டு சாம்வேல் சேலரி அக்கவுண்ட் அண்ட் டு சுதாகர்ஸ் கமிஷன் அக்கவுண்ட் அப்படின்னு எடுத்திருக்கோம். சேலரி அண்ட் கமிஷன் அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர்ட். ஸோ இங்க வந்து அமௌண்ட் நாம சாம்வேலோட சேலரியை 24000 அப்படின்னு போட்டுட்டோம். அண்ட் நம்மளோட சுதாகரோட கமிஷனையும் 6000 அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிருக்கோம். 24000 இது 6000 ஆட் பண்ணி நமக்கு இங்க 30000 அப்படின்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். இனி நாம illustration 20 பார்க்கலாம். முரளி அண்ட் சேது ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ firm. ஸோ முரளி சேதுன்னு 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. முரளி இஸ் டு கெட் அ கமிஷன் ஆஃப் 10% of net profit before charging any commission.
ஸோ கமிஷன் சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடியே 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து முரளிக்கு கமிஷனா கொடுக்கணும். சேது இஸ் டு கெட் அ கமிஷன் ஆஃப் 10% ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன். ஸோ எல்லா விதமான கமிஷனும் எடுத்ததுக்கு அப்புறமா நாம வந்து சேதுக்கு நெட் ப்ராஃபிட்ல இருந்து 10% கமிஷன் கொடுக்கணும். Net profit for the year ended 31st March 2019 before charging any commission was 1,10,000. So நம்மளோட net profit வந்து 1,10,000 before charging any commission. கமிஷன்ல நம்ம net profit நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்ல இருந்து கமிஷன் எதுவுமே நம்ம எடுக்காம டோட்டலா நமக்கு வந்து 1,10,000 இருக்கு. Find the amount of commission due to Murali and Sedu. So commission due na நாம எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றத முரளிக்கும் சேதுக்கும் எவ்வளவு கமிஷன் கொடுக்கணும் அப்படின்றத நாம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நாம முரளியோடத கண்டுபிடிச்சிரலாம். முரளி is to get commission of 10% of net profit before charging any commission னு கொடுத்திருந்தாங்க. So before charging any commission னா நமக்கு வந்து ஃபார்முலா இப்பதான் பார்த்தோம். So அந்த ஃபார்முலா படி net profit before commission into percentage of commission divided by 100. இது நம்மளோட ஃபார்முலா. So net profit before commission வந்து நமக்கு 1,10,000 கொடுத்திருந்தாங்க. So அத இங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். And percentage of commission வந்து நமக்கு 10% அப்படினு கொடுத்திருக்காங்க. So அதனால 10 divided by நம்மளோட ஃபார்முலால இருக்கிற அந்த 100. இப்போ நாம இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 11,000 அப்படின்னு கிடைச்சிரும். இனி நாம சேதுவோட கமிஷனை கண்டுபிடிக்கணும். சேது இஸ் டு கெட் அ கமிஷன் ஆஃப் 10% ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன். ஸோ யாருக்கெல்லாம் கமிஷன் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற அந்த ப்ராஃபிட்ல இருந்து தான் நாம சேதுவுக்கு கமிஷன் கொடுக்கணும். அதுவும் 10% அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நாம முரளிக்கு கொடுத்திருந்த அந்த அமௌண்ட் 11,000 அப்படின்னு கிடைச்சதுல, ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நாம டோட்டல் அமௌண்ட்ல மைனஸ் பண்ணிடுறோம். ஏன்னா நமக்கு கொடுத்திருந்தாங்க ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ யாருக்கெல்லாம் கமிஷன் கொடுக்க வேண்டியது இருக்கோ அவங்களுக்குலாம் கமிஷன் கொடுத்து போக மிச்சம் இருக்கிற அந்த ரூபாயில இருந்து தான் நாம சேதுக்கு கமிஷன் கொடுக்கணும். அப்படின்றதுனால நாம வந்து நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன். ஸோ முரளிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த 11,000 போக அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அதனால நாம அந்த டோட்டல் அமௌண்ட் 1,10,000 அந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து சேதுக்கு கமிஷனா கொடுத்த அந்த 11,000 மைனஸ் பண்ணிருக்கோம். சோ நமக்கு 99,000 கிடைச்சிருக்கு. சோ இந்த 99,000 வச்சு நாம சேதுவோட கமிஷனை கண்டுபிடிக்கலாம். ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் அப்படின்னா நாம வந்து என்ன ஒரு ஃபார்முலா பார்த்திருந்தோம். சோ அந்த ஃபார்முலா படி நாம ரெக்கார்ட் பண்ணிடலாம். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன். சோ முரளிக்கு கொடுத்து போக நமக்கு இருக்கிற அமௌண்ட் அதுதான் அந்த நெட் ப்ராஃபிட். சோ அந்த நெட் ப்ராஃபிட் இன்டு percentage of commission divided by 100 plus percentage of commission. So percentage of commission divided by 100 plus percentage of commission. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 99,000 இங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம். முரளிக்கு கொடுத்து போக உள்ள அமௌண்ட்டை இன்டு percentage of commission வந்து நமக்கு 10 தான் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. சோ அந்த 10 இங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அண்ட் 100 பிளஸ் திரும்ப percentage of commission தான். சோ 100 கூட நம்ம திரும்ப அந்த 10 கீழே எடுத்திருக்கோம். இனி நாம இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 9,000 அப்படின்றது கிடைச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.